ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாக இறங்கட்டும் அப்பா. ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுகிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோவின் அடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடி காத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். பரிசுத்த பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடியுமே ஆராதிக்க தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நன்றி தகப்படே. இந்த புதிய நாளை எங்களுக்கு காண கிருபை தந்திருக்கிறீர். ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீர். நன்றி தகப்படே. இந்த நாள் நடக்க இருக்கிற ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை
ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள். தண்ணீராளங்களை
அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி Hallelujah. Praise the Lord. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை கைகள் கொடுத்து Praise the Lord அப்படின்னு சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. Amen. இப்போ பாடின கடைசி பாட்டில் கடைசி ஸ்டான்ஸாக என்னன்னா, வாலிபர் கன்னியரே துதியுங்கள், பெரியவர்கள் முதியவரே துதியுங்கள், பிள்ளைகளே துதியுங்கள். இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கு நாங்கள் யார் வாலிபர்னு தெரியும். ஒருவேளை திருமணமானவர்களும் நான் வாலிபர் நினச்சிங்கன்னா நீங்கள் யார் வாலிபர்கள் தான். வாலிபர்கள், கன்னியர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், அப்புறம் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது எத்தனை நல்லது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசில் ஆக்கியமே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான். எல்லாரையும் கூட சேர்ந்து இந்த பாடலை கர்த்தரை பாடி விடுதலையோடு மகிமைப்படுத்தும். நல்லா கரங்களை தட்டி சிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சேர்ந்து பாடுவோம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். விசுவாசத்தோடு பாடு. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே
சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 மறுபடி பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். என் வழிகளிலெல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர், என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் உணர்ந்து பாடுவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நமக்கு நிச்சயமாய் பாதுகாப்பு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்பு மற்ற ஜனங்களுக்கு, பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனங்களுக்கு பாதுகாப்பு இன்னொரு ஜனங்கள் தான். ஆனால் கர்த்தரை தெய்வமாகி கொண்டிருக்கிற நமக்கு உன்னதத்திலிருந்து பாதுகாப்பு. ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். அவருடைய சிறகுகளின் நிழலிலே நாம் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து நாம் பாட போகிறோம். எல்லாரும் நம்ம இருக்கிற இடங்களை எளிமை நின்று பாடலை பாடுவோம். நிறைய பேர், அது விசேஷமாக சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப டல்லாக இருக்காங்க. ரொம்ப படித்து மண்டே டு சாட்டர்டே பயங்கரமாக படித்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க போல இருக்கு. அதனால் எல்லாரும் விடுதலையா எளிமை நின்று உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. இந்த பாடல் எல்லாரும் நம்ம சேர்ந்து நான் பாட. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம்.
குறித்திருக்கிறார். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலையோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். அந்த தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் விடுதலையோடு அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா நீர் மகிமைக்கு உடையவர். ஆண்டவரே, எங்களை மறுரூபமாக்குகிறவர், எங்களை முன்குறித்த தேவன் நீங்க. ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உணர்ந்து சொல்வோம். ஆண்டவரே, உம்மை போல வேறு தெய்வம் யாரும் இல்லை. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை.
நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி அப்படியே உயர்த்தி ஆராதிப்போம். ஆண்டவரே நீர் யெகோவா ரூவா, யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராஃபா, சுகம் தருபவர் நீர். ஓ யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ராஃபா, சுகம் தருபவர் நீர். ஓ யெகோவா ராஃபா, சுகம் தருபவர் நீர். வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா. அவர் உயர்த்தும் ஆண்டவரே நீர் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்கப்பா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவரே நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு மறுபடியும் நல்லவரே நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். யெகோவா ரூவாவாக, யெகோவா ராஃபாவாக, யெகோவா நிசியாக, யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்மை தேற்றி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்லுவோம் வாய்களை திறந்து. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. எல்லாரும் நம்முடைய நாவுகளை திறந்து ஆண்டவரே நீங்க நல்லவர் அப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே, அப்பா நீங்க நல்லவர் அப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபபம சந்தரப. எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி ஆண்டவரே நீர் நல்லவர், நல்லவர், எங்க வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. வல்லமையான தேவன் நீர் ஆண்டவரே, மகத்துவம் உள்ள ராஜா தகப்படே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்க வாழ்க்கையிலே நீர் நல்லவராய் இருந்திருக்கிறதற்காய் நன்றி தகப்படே, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன், அவர் வானத்தை சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தை சிருஷ்டித்தவர், பூமியை உண்டாக்கின தேவன். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. அவர் உயர்ந்த தேவன், அவர் மேலான தேவன், அவர் மகிமையுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு ராஜா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் மகிமையுடையவர் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே.
அப்பா நீர் உயர்ந்த தேவன் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அந்த தேவாதி தேவன், மகிமையுடைய தேவன், எல்லா புகழும் கனமும் அந்த மகிமையுடைய அந்த தேவன் ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம். அதுதான் ஹalleluya என்றால் தேவனுக்கே மகிமை. எல்லா புகழும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. நம்ம கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்பொழுது எங்க அருகிலே நீங்க வாங்க ஆண்டவரே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya. முடிந்தவர்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி பரத்திற்கு நேராக நம்முடைய கரங்களை நோக்கி பார்த்து அந்த தேவாதேவனை மகிமைப்படுத்தும். ஹalleluya 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 ஹalleluya. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே.
தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்தவர். ஆண்டவரே, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத தேவன் நீர். ஆண்டவரே, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். ஆண்டவரே, சகலத்தை உம்முடைய பாதத்திற்கு கீழாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மேன்மை போல வேறே நாமம் இல்லை. ஆண்டவரே, பிசாசை காலின் கீழே நசுக்கின தேவன். ஆண்டவரே, எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லா பலவீனங்களை மாற்றுகிறதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்க வாழ்க்கையில இருந்தால் போதும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்தால் போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்று. நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர், ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. அவரை பாடி துதிக்க துதிக்க ஒரு தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்குகிறதாக இருக்கிறது. தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரம்பினவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது எந்த தீங்கும் நம்மை அணுகாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிறைந்திருக்கும் பொழுது எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்மை தொட முடியாது. ஆவியானவர் நமக்கு துணை நின்று பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். அவர் மனிதராகிய நம்மில் பிரியமாய் இருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை உயர்த்தி மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நிரம்பி இருக்கும் பொழுது பிசாசானவர் தோற்று போகிறான். அவர் யெகோவா நிசியாக இருந்து ஜெய கொடியே நம் மீது ஏற்றுகிறவராக இருக்கிறார். இன்னொரு முறை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென். 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 அந்த தேவனே எல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் பெரியாதபடி எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி தகப்படே. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடி இருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. அப்பா, நீர் யெகோவா ஷம்மாவாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஸ்தோத்திர. என்னை அன்பில் இணைத்திடவே கண்டீர் பூவுருவாகும் முன்னே ஜோதியாய் தேவ மகிமையை பெறவே, ஜோதியாய் தேவ மகிமையை பெறவே இசென்னை தெரிந்தெடுத்ததினால், இசென்னை தெரிந்தெடுத்ததினால் மகிபனையே அனுதினமே மகிழ்வுடனே துதித்திடுவேன், தினம் மகிழ்வுடனே துதித்திடுவேன். அழைத்தாரே சுவிசேஷத்தினால் அடைய தேவ சாயலதை, அழைத்தாரே சுவிசேஷத்தினால் அடைய தேவ சாயலதை, பயத்துடனே பரிசுத்தமதையே, பயத்துடனே பரிசுத்தமதையே பாரினில் பூரணமாக்கிடுவோம், பாரினில் பூரணமாக்கிடுவோம். மகிபனையே அனுதினமே மகிழ்வுடனே துதித்திடுவேன், தினம் மகிழ்வுடனே துதித்திடுவேன். மகிபனையே அனுதினமே மகிழ்வுடனே துதித்திடுவேன், தினம் மகிழ்வுடனே துதித்திடுவேன். மகா இரக்கமும் கிருபையும் இந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த உயிர் தெழுந்த நாளின் காலை சமூகத்துக்காய் எம்மை துதிக்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காய் துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய வார்த்தையை உதறி தள்ளிவிட்டு உம்முடைய சமூகத்தை உதாசீனப்படுத்திவிட்டு எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். இனிமேல் நாங்கள் இழக்க மாட்டோம் அப்பா. ஆண்டவரை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உம்முடைய வார்த்தையா எங்கள் மத்தியிலே இடைபடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ விதத்தில் நாங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். காரணம் ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல ஆண்டவரே, வேதத்தின்படி நடக்கல ஆண்டவரே. அவைகளெல்லாம் மன்னித்து இந்த காலை வேளையிலே எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் சமூகத்தினால் எங்களை உயிர்ப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற எல்லா வல்லமைகளையும் எதிர் ஆவிகளையும் கடிந்து அப்புறப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லாருடைய இருதயங்களையும் திறந்தரலும் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்? ஏன்னா தேவனுடைய விருப்பமும் அதுதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, ஆசீர்வதிப்பதும் போடல, ஆசீர்வதிப்பதே. அப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்களா? எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் வாக்குத்தத்தின்படியே அவங்களோட கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக்கொள்ள தெரியல. அந்த ஆசீர்வாதங்கள் பொத்தலான பையில போற மாதிரி பெய்யுது. அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம அந்நியராய் தூரமாய் பெய்யுறோம். இதெல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது? இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில அது எப்பொழுதுமே நிலைத்து நிற்பதா இருக்க வேண்டும். தலைமுறை தலைமுறைக்கும் தொடர்ந்து வருவதா இருக்க வேண்டும். அதான் நித்திய ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம், ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, ஒரு ஜனவரி மாதம் வரைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன், பிப்ரவரியில் சாபம் தொடரும், மார்ச்சில் வியாதி தொடரும். அப்படியா இருக்குது? அப்படி இருந்தால் நல்லாவும் இருக்காத. இப்போ நம்ம ஆராதனையில் இருந்தோம், தேவனை ஆராதித்தோம். எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தில் அப்படி தொடர்ந்து நீடிக்க முடிஞ்சது? அநேகரால் முடியாது. அப்படி முடியுது அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே அது ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம்தான்.
அந்த சிந்தை இப்படியே டக்குன்னு வெளியே போயிடும். ஆவியில் நிரம்புவதுனா என்ன அப்படின்னு கேட்டால், உங்களில் எத்தனை பேருக்கு உண்மையான ஆன்சர் தெரியுமுங்க தெரியாது. நல்ல ஆவியில் நிரம்புகிறது அப்படின்னா ஒரே அந்நிய பாசையில் முளைக்கி இந்த இடத்த திறச்சிக்கிட்டு நிற்கிறதா? அப்படி விட்டால் நம்ம டாப்பில் போவோம். அது ஆவியில் நிரம்புவது உங்களுக்கு யார் சொன்னால்? அது ஒரு சிக்னல், அது ஒரு அடையாளம். ஆவியில் நிரம்புவதல் அப்படின்னா இந்த 6 நாட்களும், கடந்த சண்டே சர்வீஸ் முடியுது, நேற்று சனிக்கிழமை வரைக்கும் உங்கள் ஆவி சமாதானமாக இருந்து, உங்கள் ஆவியில் கபடம் இல்லாமல், உங்கள் ஆவியிலே மற்ற அசூசிகள் வராமல் காத்து கொண்டு தேவ சமாதானமும் தேவனுடைய இளைப்பாறுதலையும் பெற்று அனுபவித்து இந்த சமூகத்துக்கு வந்தீங்கன்னா தேவ சமூகத்தை நீங்கள் உடனே உணரலாம். இல்லைன்னா அணைஞ்சு போன நெருப்பை போல் அந்த நாட்களில் இந்த ஈயம் பூசலியான்னு வருவாங்க, தெரியும், பார்த்துருக்கீங்களா? அதில் கங்கு தணல் விடுறதுக்கு பூ பூ பூன்னு ஊதிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஈரமாயிருச்சு, அதனால் என்ன செய்ய மாட்டுக்கு, பற்றி பிடிக்க மாட்டுக்கு. அதுபோல் இங்கேயும் நிறைய கோரஸாக பாடிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கோரஸ் பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த கட்டை அப்படி அணைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதான் உண்மை. நீங்கள் நல்லா ஆவியில் அனுப்பிட்டா இங்கேருந்து தேவையே இல்லையே. இங்கே பாட்டு நீங்கள் தேவனோடு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கனெக்ட் பண்ணப்பட்டால் இங்கேருந்து கோரஸ் எதுக்கு? தம்பி ஜாய்சனுக்கு அந்த கீபோர்டுக்கு ஆராதனை முக்கியம். அந்த அனுபவம், உண்மையான அனுபவங்கள் ஆவிக்குரிய சபையில் மலர வேண்டும். அல்லேலூயா. உண்மையான அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் போகலன்னா போலித்தனம் வந்துடும். பிறகு உண்மையாது எதுனே கண்டுபிடிக்க முடியாது. சபை அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஆமேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அப்படின்னு ஆமேன் போட்டு போகிறது கிடையாது. நீங்கள் ஆதி திருச்சபையை பார்க்கும்போது அந்த திருச்சபையில் வசனம் அதுதான் ஹெட்டு, மகுடமாக இருந்தது. வசனத்தை பிரசங்கித்தார்கள். வீடுகள் தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். இதுதான் நமக்கு நல்ல மெய்யான அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் வர வரதான் நாம் குணத்தில் மேம்பட முடியும். பெரையா பட்டணத்தார் எப்படி நற்குணசாலிகளாக விளங்கினார்கள்? வசனத்தை கேட்டதுனால அல்ல, வாசித்ததுனால அல்ல. இதை போய் என்ன செய்யணும்? எத்தனை பேர் நோட்டு கொண்டு தெரிவிக்க ஆராயிறதுக்கு? அடுத்த கேள்வி கேட்டால் நான் இப்போவுமே சொல்லுவேன், சர்ச்சுக்கு வரும்போது பைபிள், நோட்டு, பேனா அவசியம் கொண்டு வர வேண்டும். சிலருக்கு கம்ப்யூட்டர் மூலம் இருக்கும், எல்லாம் நல்லா, அது பரவாயில்ல, உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம்தான். ஏன்னா வசனத்தை சாத்தா என்றைக்குமே பொறுக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். இந்த சமூகத்தை விட்டு போன உடனே வழியருகே விதைக்கப்பட்ட நிலம் போல அந்த விதையை டக்குன்னு எப்போ எடுக்கலான்னு தான் பார்ப்பான். அதாவது வசனங்கிறது அதுதான் தேவன். வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் கடவுள். அல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா நம்ம வெறும் கூடு தான். அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திற்குள் இருக்கிறது, நடைகளில் பிசகு என்பதே இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிசகுகளை பார்க்கிறோமே அப்படின்னா இருதயத்தில் வேதம் இல்லை. கையில் இருக்கு, அவங்க நல்ல மனப்பாடமாக சொல்கிறாங்க, ஆனால் இருதயத்தில் போகணும். இதுதான் ஊற்று, பம்பிங் ஸ்டேஷன்பாங்க. இதில் தான் வரணும். ஆகையினால தான் என்றைக்குமே வேத வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லேலூயா. வேதத்தை நல்லா உட்கார்ந்து வாசிக்கணும். அப்படி வாசிக்க வேதம் நம்மை வாசிக்கும். அல்லேலூயா. நீ எப்படி, இப்போ நான் உட்காந்து வாசிக்கனா ஜான்சன் நீ எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அது வெளிப்படுது. ஏய் நீ இப்படிப்பட்ட ஆள், நீ ஒளிஞ்சிருக்க, மறைஞ்சிருக்க, ஏமாத்துற, இது எல்லாம் இப்படியெல்லாம் சொல்ல சரி செய்யும் போது, அப்படி சரி செய்கிற அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது இந்த ஆராதனை உங்களுக்கு பரலோகமாக இருக்கும். அல்லேலூயா. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமை மகிழச் செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமை மகிழச் செய்தார். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை நாம் அணிந்திடுவோம்.
என்பார். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. அல்லேலூயா. இந்த பாட்டை யாரெல்லாம் பாடியிருக்கா? சபையில் பாடியிருக்கீங்களா? பாடுங்க. அல்லேலூயா. வேகம் வரக்கூடிய பாட்டெல்லாம் நம்ம பாடுறதில்ல, ஏன்னா நிறைய ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நில்லும் நில்லும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை மாதிரி சொல்ல மாட்டோம். வாழ்க்கை அப்படி இருக்கு. மணவாட்டி சபையை பார்க்க வாராருன்னு அவர் ஆவலா துடிக்கிறாரு. ஆனால் மணவாட்டி தன்னை சிங்கரிக்கலை, ஆயத்தப்படுத்தலை, அவள் அலங்கோலமாக இருக்கா. இந்த நிலைமையில இருந்த மணவாளனுடைய முகம் எப்படி இருக்கும்? அது துக்கமாக இருக்கும். அதனால் மணவாட்டி சபை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வசனம் கிடைக்காத கொடிய பஞ்சகாலம் என்ன செய்ய போகுது? வரப்போதான். வந்திருக்கா? வந்துட்டு இனிமேலாம் வரப்போது கிடையாது, வந்திருக்கு, இப்பவுமே இருக்கு. அதை நீங்கள் நல்லா இருந்து ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரலோகம் போகணும், பரிசுத்தமாகணும் அப்படிங்கிற எண்ணம் 100க்கு 100 இருந்தாதான் இந்த மாதிரி காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லது பூலோக காரியத்திலேயே எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறையிட்டு கொண்டே இருந்தால் கானான் சென்று அடைய முடியாது. அல்லேலூயா. ஆகையினால் அதை சரி பண்ணிக்கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வாசியுங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயையும் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. ஆமென். அல்லேலூயா. போதும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, இது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய துடிப்பு, தவிப்பு. இஸ்ரவேல், நீ என் ஜனம், நீ என்னுடைய சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி அவர் துடிக்கிறார். எந்த தகப்பனும் தன் பிள்ளை கீழே போகணும், நாசமா போகணும் விரும்பவே மாட்டாங்க. அப்படி விரும்பினால் அவன் தகப்பன் இல்லை. நம்முடைய தேவனும் அதே போலதான், அதை விட மேலானவர். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் படைத்து விட்டு சிருஷ்டித்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்களேன், யார் பெட்டிஷன் போட்டா? ஆண்டவரே எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆசீர்வைங்க. சில கல்யாண வீட்டில் சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஊழியக்காரர், ஐயா ஜோமனுங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிற எல்லாம் உண்டாக்கிட்டு அப்படி எந்த பெட்டிஷனும் போடலை. அவருடைய மனது ஜனத்தை ஆசீர்வதிக்க துடிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் அவசியம். அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடிய சில சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதை எப்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்திலேயே திளைத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் பெருக்குவதற்கும் இன்னும் அதில் வளருவதற்கும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த விதத்தில் இந்த வசனத்தை சிந்திப்போம். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 25:11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். ஆதியாகமம் 16:13-14. நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு குடியிருந்த இடத்தை வேதத்தில் சொல்லியிருக்கு. அவன் லகாய் ரோயி என்னும் துறவுக்கு, வாசிங்க, என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி எது? லகாய் ரோயி என்றால் என்ன? அதான் ஆதியாகமம் 16 வாஸ்தவம். நீர் என்னை காண்கிற தேவன். ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? சர்ச்சில் உள்ளது சொல்ல, இந்த அட்டையிலையும் மட்டையிலையும் உள்ளது சொல்லக்கூடாது. முழங்கால நின்று உங்களுக்கும் தேவனுக்கும் உறவை ஏற்படுத்தி அப்பா பேசும் பேசும் சொல்லி 7 நாளுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்படிதான் வசனம் இருக்கு.
சும்மா வந்தவங்களுக்கெல்லாம் அந்த 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 அப்படிலாம் எங்கேயும் சொல்லலை. அதெல்லாம் அது பொய். அது உங்களுக்கு மனசுக்கு வேணாம். பாவிக்கு வந்து ஆறுதலாக இருக்கும். ஆறுதலில் நீங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாது, அனுபவங்களாக மாறணும். அதனால தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு இருந்தால், ஏன்னா 7 நாள் அமைதியாக காத்திருக்கும் போது தான் தேவன் பேசுவார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அது வந்து யுத்த களம் போல காணப்படும், கொந்தளிக்கும். அந்த அலையெல்லாம் அமர்த்தப்பட்டு அமைதியாக இருக்கும்போது கண்மலையை உடைக்கிற மாதிரி ஒரு பெருஞ்சத்தம் வந்துச்சு, காத்து வந்துச்சு, அக்கினி வந்துச்சு. அவைகளில் கர்த்தர் இருக்கவில்லை. அதுக்கு பின்பு ஒரு அமைதியான சூழல் உண்டாயிற்று. அப்படின்னா சமாதானம். இறுதியும் ஃபுல்லாக சமாதானம் இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் உள்ளே இருந்து பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் காதலை எதை கேட்குறோமோ அதை வச்சு துள்ளுன்னு துள்ளுறோம். வெளியே இருந்து வந்து குஷியாகிறதும் சந்தோஷப்படுவதும் அது அஞ்ஞான மார்க்கம். டங்கு 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 டங்குன்னு கொட்டை அடிச்சா என்ன ஆகும்? சும்மா ஆடுற சாமி கொட்டை கண்டா கொனட்டி கொனட்டி ஆடும். அதுபோல் இந்த பீட்டு போட்ட உடனே புஸ்ஸு அஸ்ஸு புஸ்ஸுன்னு பஸ்ஸுன்னு வருது. இதெல்லாம் நிதானிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். பேதுரு கொர்நேலிய வீட்டில் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாரு. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். உண்மையான சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே அவருடைய ஆவியானுடைய கிரியையும் இருக்கும். உண்மையான சத்தியம் இல்லைன்னா எல்லா மியூசிக்கும் கொண்டு வரணும், அவர் இருக்க மாட்டார். அது அஞ்ஞான மார்க்கம். நான் தியானிக்கையில் அக்கினி எங்கேருந்து வரும்? உள்ளே இருந்து வரணும். அல்லேலூயா. உள்ளே இருந்து எம்மாவோ சீசரோடு கூட வசனத்தை விளக்கி காட்டின போது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இதெல்லாம் என்னது? பைபிள் சத்தியம். பைபிள் சாராத சத்தியம்ங்கிறது இப்போ உள்ள நவீன காட சிங்கிச்சாம் பாட்டு வந்து சொல்ல நிறையா. ஒரு சில பாடல்கள் தவிர மற்ற ஒரு சில பாடல்கள் நானும் பாடுவேன். சில பாட்டு வந்து நல்லா இருக்குது. ஆனால் நிறைய பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு நம்மளை வந்து உணர வைக்காத. அதாவது நான் ரோட்டில் கிடந்தேன், நான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன், என்னை யாரும் பார்க்கல, விசாரிக்கலை. ஏசுநாதர் வந்தார், மேலே தூக்கி வச்சிட்டார். எனக்கு என்ன கிடைக்குங்கிறது ஆராதனையே கிடையாது. நான் அவருக்கு என்ன கொடுக்கலாம், அதான் ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்துவதுதான் ஆராதனை. நம்ம ஆராதனைக்கு வந்து ஆண்டவரே நான் கண்ணீர் வடிக்கிறேன், கவலையாக இருக்கிறேன், என்னை யாரும் பார்க்கல, என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஓன்னு சொல்லி ஒப்பாரி பாட்டை பாடுறதுக்கு இங்கே இது சர்ச்சு கிடையாது. இதுக்கு அதுக்காக இங்கே வரக்கூடாது. மகிமையும் கனத்தையும் அவருக்கு செலுத்துங்கள். அவர் ஒருவருக்கு முன்பதாக பணிந்து கொண்டு அவருடைய ஆளுகை அங்கீகரியுங்கள். தெய்வமே, நீர் என்னை நன்றாய் நடத்துகிறீர். ஆண்டவரே, கஷ்டம் இருக்கு, கவலை இருக்கு, ஆனாலும் உம்முடைய ஆளுகை என் மேல் இருக்கிறது, உமது கரம் என் மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆளுகையை அங்கீகரிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆராதனை. உண்மையான ஆராதனை அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் விஷயத்தில் பார்க்கிறோம். தேவன் குறித்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். நீங்க ஏதோ ஒரு டார்கெட் வச்சுட்டு எனக்கு இது அதுவே இல்லை. தேவன் குறித்த இடத்துக்கு வருவதுதான் ஆராதனை. அது கொஞ்சம் கஷ்டமாக தான். மோரியா மலை தான், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மோரியா மலைக்கு ஏறி வருவதுங்கிறது கஷ்டம்தான். ஆனால் அங்கே தான் கர்த்தர் ஆபிரகாமை உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். மோரியா மலைன்னு சொல்லும்போது திக்கு திக்குன்னு அடிக்கும், அதுக்கு பின்னால் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. உண்மையாக அதை பலியாக காணிக்கையாக நம்ம ஒப்பு கொடுத்து உண்மையான ஆராதனை செய்யும் போது அவர்களை யெகோவாவாகிய தேவன் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். அவரை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் தேவன் காணக்கூடிய இடத்துல இருக்கிறோமோ? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. இப்போ தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு இடையில என்ன விழுது? ஒரு திரை விழுது. என்ன விழுது? பாவம் விழுது, அசுத்தம் விழுது, அருவருப்பு விழுது. இப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டு. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவிக் கொண்டு தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமை விளங்க பண்ண எப்படி ஆகிலும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் உயர்த்தணும்னு சொல்லி இந்த கண் அப்படியே உலாவிட்டே இருக்குதான். உலாவிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய அந்தகாரம் போல பாவம் குறுக்க வந்துடுது. இந்த பாவம் குறுக்க வரும்போது நீங்க சொன்னீங்கல்ல, லகாய் ரோயி, நீரனை காண்கிற தேவன், அவர் பார்க்க முடியல, ஸ்டக் ஆகுது. முழு மனுக்குலத்தின் பாவமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் சுமற்றப்பட்டது. பிதா என்ன செஞ்சார்? இமைப்பொழுது கண்ணை அப்படி மூடிட்டார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். பாவம் எங்குமே எந்த இடத்திலுமே எந்த நபரிலும் காணப்பட்டாலும் யெகோவாகிய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். கண் எப்படிப்பட்ட கண்ணு? பாலில் கழுவப்பட்ட நேர்த்தியான கண்ணு. கண்கள் புறா கண். அவருடைய கண்கள் தண்ணீர் நிரம்பிய அந்த கண்கள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன கண்கள். அதே நேரத்தில் இப்படியும் பாடலாம், உம்முடைய அழகான கண்கள். அது ஒரு பக்கத்தில் பாடிட்டு அடுத்த பக்கம் இதையும் பாடணும். ஆண்டவரே நீர் பட்சிக்கிற கண்கள் உடையவரே அப்படிங்கிறதை கொஞ்சம் உரசி கொஞ்சம் இந்த பாவியை என்ன செய்யக்கூடாது, அப்படி மப்பு ஏறாதபடி பாதுகாத்து கொள்ளணும். அழகாட்டு கண்களும் பாடுங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்தில் ஆண்டவரே நீர் பட்சிக்கிற கண்கள் உடையவராகிய ஆண்டவரே, பாவம் செஞ்சுட்டா அவர் அப்படி சினங்கள் நாள்தோறும் பாவியின் மேல். நாள்தோறும் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் கொடுப்பாரு? அவரை விட்டு தூரம் போக போக அவருக்கு நமக்கும் கேப் இடைவெளி வர வர நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் தானா. ஆகையினால தான் புதிய ஏற்பாட்டில் பிதா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்றாரு? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் பரிந்து பேசிட்டு தான் இருக்கிறார். பேதுருவுக்காக உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொன்ன கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் வந்தது உண்டு, பலவீனங்கள் வந்தது உண்டு. அவர் பிரதான ஆசாரியராய் உங்களுக்கும் எனக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. பரிந்து பேசுகிற ஊழியம் வருக வரைக்கும் தொடரும். நல்ல தேவன். அல்லேலூயா. கெட்டு பேரக்கூடாது, அழிஞ்சு பேரக்கூடாதுங்கிறதுல உங்க மேல ஏன் மேல கரிசனை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய அன்பை ஒரு நாளும் சந்தேகப்படவே படாதீங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எரேமியா 23:24. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும். எவனாகிலும் எவளாகிலும் அப்படி போட்டுக்கிடுங்க. நான் காணக்கூடாதபடிக்கு ஒளித்துக் கொள்ள மறைத்துக் கொள்ள முடியுமோ? இந்த அனுபவத்தை எதில் பார்க்கிறோம்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசிக்கிறோம், மாம்சமானுக்கு உன்னை ஒழிக்க கூடாது. ஒரு தப்பு இருக்கும்போது அப்பா கண்ணுக்கு அப்பா முன்னால வாரார் அப்படின்னா இந்த பிள்ளை தப்பு இருக்கும்போது என்ன செய்யும்? ஒழிக்க பார்க்கும். போலீஸ்காரரை பார்த்த உடனே திருடன் ஒதுங்குவது போல, பதுங்குவது போல, நீதிபதியை கண்ட குற்றவாளி நடுங்குவது போல, இந்த அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா, அவன் இருக்கிற இடம் ஏதேன் தோட்டம், சபையாகி ஏதேன் தோட்டம். 4 விதமான நதிகள் உண்டு: பைசோன், கீகோன், இதக்கேல், ஐபிராத். அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிக்குதல், ஜபம் பண்ணுதல், இந்த 4 அனுபவம் நிறைந்ததுதான் சபையாகிய தோட்டம். இந்த 4 நதியும் தான் சபையாகிய தோட்டத்தை செழிக்க வைக்கும். இந்த செழிப்புல இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரால ஆதாமை என்ன செய்ய முடியல, பார்க்க. அதனால எங்கே இருக்கிறாய்? நீங்க சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை தூரம் வந்தாலும் தேவனுக்கும் உங்களுக்கும் மனதில் நீங்க தூரமா இருந்தீங்கன்னா இன்னைக்கும் அவர் உங்களை தேடிக்கொண்டே தான் இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? தேவன் காணக்கூடிய இடத்துல இல்லை. ஈசாக்கு லகாய்ரோய் என்ற துறவுக்கு பக்கத்துல கூடியிருந்தான். நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் அந்த ஈசாக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் கர்த்தர் பார்க்கிற இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பதாக நிற்பவன் யார் என்று சொல்லி பெலிஸ்தர் அப்படியே சொன்னாங்க.
இப்போ இவருக்கு முன்னால் நிற்க முடியாதுப்பா. அப்போ இவருக்கு முன்னால் நிற்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு பரிசுத்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியாய் இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஜனமாய் பரிசுத்த ஜாதி, அப்படிதான் வேதம் சொல்லுது. நீங்கள் என்னைக்கு மீட்கப்பட்டீங்களோ அன்னைக்கு உங்களுடைய ஜாதியே கர்த்தர் மாத்துறாரு. அல்லேலூயா. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதியில் அவர் அலையில சொல்லுவோம். ஸ்டெதஸ்கோப் என்கிட்ட இல்லையா செக் பண்ணுறதுக்கு? எல்லாம் அலையிலே போட்டாச்சு. அல்லது ரத்த பரிசோதனை போட்டால் தான் தெரியும் ரத்தத்தில் எவ்வளோ கொழுப்பு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எவ்வளவு நச்சு இருக்குது. அந்த பிளட் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் என்னை எல்லாமே அவர் பரிசோதிச்சு தான் இருக்கார். பரிசோதித்து தான் மருந்து கொடுப்பார். பரிசோதிக்காமல் மருந்து கொடுத்தா அவர் போலி டாக்டர். நம்முடைய ஆண்டவர் போலி டாக்டர் கிடையாது. நீங்கள் வந்து எப்படியும் அப்படியே மலிப்பெலாம் வாங்க முடியாது. அப்படியே என்ன செய்வார்? கையை தடவி பார்ப்பார். யார் மாதிரி இருக்கும்? ஏசா போல் இருக்கும். சத்தம் காமிச்சு கொடுத்துரும். ஏய் கள்ளம் 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 வந்துட்டான் பாரு, மாஸ்க் போட்டு வந்திருக்கான் பாரு. ஒரு முக்காடை இழுத்து போட்டால் பரிசுத்த வாட்டி போல் இருக்குது. ஆனால் உள்ளே யார் ஒளிஞ்சிருக்கா? வேறொரு ஆவி, வேறொரு ஆவி, வேறொரு ஆவி. இப்படிப்பட்ட ஒளித்து கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ள. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஜபங்கிற போர்வைக்குள்ள நீங்கள் ஒளியக்கூடாது. சபைங்கிற போர்வைக்குள்ள ஒளியக்கூடாது. உள்ளே ஒளிந்தால் உங்களை வெளியே எடுத்தால் எப்படி இருக்கணும்? நீங்கள் பரிசுத்தவானா இருக்கணும். சகோதரனுக்கு ஒழிக்கக்கூடாது. சகோதரனுக்கு விரோதமாக துரோகம் செஞ்சீங்கன்னா உங்கள் சகோதரன் முன்னால் முழிக்க முடியாது. அதான் ஒழிக்கிறது. போதகருக்கு விரோதமாக செஞ்சீங்கன்னா உங்கள் போதகரை நேரில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது. அதான் ஒழிக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பயப்படுறது காரணம் உள்ள ஏதோ ஒன்று கிடக்கு. இந்த மாதிரி இருந்தா நீங்களும் நானும் தேவனுக்கு என்பதாக ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தால் ஆண்டவராகிய தேவன் எவ்வளவுதான் இரக்கமுள்ள தேவனாக இருந்தாலும் அந்த பாவம், அசுத்தம், தீட்டு, அருவருப்பு இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தா ஒருவேளை லைஃப் இப்படி போகும். மேடு பள்ளம் ஏறி ஏறி போறவங்க பெருசாக ஒன்றையும் சாதிக்க முடியாது. எனக்கு நிறைய வாக்குதான் கொடுத்தாரு. என்னாச்சு? எங்கே போச்சு? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? வாக்கு கொடுத்தவர். நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் பொய் சொல்றதுக்காக அல்ல. ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் கொடுக்கத்தானே செய்றாரு. ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்தங்களை கேட்டு பெறுறோமே. வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வருஷம் முழுவதும் கிடைக்கணும்னா நீங்களும் நானும் தேவன் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த அனுபவத்தை நீ கரெக்டாக வச்சாலே போதும். உங்களுக்கு தேவன் சொல்லி ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சொல்லாத நன்மைகளையும் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா தேவனை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். நீங்களும் நானும் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தில் இருந்தா அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. நமக்கு வேதம் சொல்லுது பரிசுத்தவான்கள் யாரு? எவ்வளவு ஒரு அருமையான பேர் பாருங்களேன். எவ்வளவு பாவி. நம்மளுடைய பாவத்தெல்லாம் பார்த்தா அது ரொம்ப சொல்லவே அருவருப்பு. ஆனால் பைபிள் நம்மளை நீதிமானாக்கி பரிசுத்தவானாய் மாற்றி பரிசுத்த ஜாதியாய் மாற்றி அதெல்லாம் உள்ள போட்டுப்பா பரவாயில்ல வந்துரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நல்ல ஒரு தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் ஓடி பிடித்து விளையாடாதிருப்போமாக. தேவனுக்கு முன்பதாக மாம்சமானவனுக்கும் ஆதாமை போல ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஒளித்து உன்னை விளையாடக்கூடாது, உன்னை மறைக்கக்கூடாது. நீ மறைக்க நினைக்கிறோம் அல்லது நம்ம ஆவிக்குரிய போர்வையிலேயே ஆவிக்குரியவர்களாக காண்பிக்க நினைக்கிறோம். காண்பிக்க கூடாது. நீ எப்படி இப்ப இருக்கியோ அப்படியே இருக்கணும். இயல்பா இருக்கணும். நடிப்பு இருக்கக்கூடாது. பரிசுத்தவான் போல பேசக்கூடாது. எதுல ஜெயம் இல்லையோ அதை தாழ்மையா சொல்லக்கூடிய ஒரு கிருபை வேணும். ஆண்டவரே, இந்த மாதிரி காரியத்தில் ரொம்ப குறைவுபட்டு போயிருக்கிறேன், இந்த காரியத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன், என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னால் ஆவியானவரை உயிர்ப்பிக்க வல்லவர். அல்லேலூயா. ஆகையினால
ஆண்டவர் நம்மை அவருடைய கண்கள் எப்பொழுதுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கு. 1 பேதுரு நினைக்கிறேன், நீதிமான்கள் கர்த்தருடைய 1 பேதுரு 3:12 வாசிப்போம். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய செவிகள் அப்படின்னு சொல்லி 2 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, கர்த்தருடைய கண்களுக்கு வேலை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். இதுல அவுட் அப்படின்னா அடுத்தது ஜெபம் கேட்க மாட்டாரு. இதுல தான் ஆண்டவர் ஜெபத்தையும் கேளாம இருக்கிறீர். காரணம், தேவன் கண் பார்க்கும்போது நீ ஆப்சென்ட், ஆதாம் ஆப்சென்ட். ஆனா ஈசாக்கு லகாய்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன்கிற இடத்துல ஈசாக்கு அப்படியே இருக்கிறான். ஆகையனாலதான் அவன் ஆப்சென்ட் கிடையாது, ஆல்வேஸ் பிரசன்ட். அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்கான்? நோக்கமா இருக்கிறது. 2வதுதான் கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறார். ஃபர்ஸ்ட் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்கள் வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறார். எங்க போற, எங்க உட்காருத, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, என்ன செல்போன்ல பார்த்துட்டு இருக்க, யாருக்கு விரதமா எடுத்து உன் நினைவுல எந்த காரியத்தை வச்சு ஃபோன் பண்ணி பேச போற, அந்த வேற பார்க்கிறார் ஆண்டவர். நீ பேச போகிறது நன்மையானதா, உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? அவர்கள் உதடுகளின் பேச்சு வாயின் பாவமாயிருக்கிறது. நீ பேசி 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 தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை எல்லாம், உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் மேல இருக்கிற கிருபையா நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை அறியாமலே உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. காரணம், வாயின் பேச்சு. கர்த்தருடைய கண்கள் முதல்ல எதை பார்க்கிறது? நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னை பார்க்கும்போது நான் ஒரு நீதிமானா இருந்தா அடுத்தது நீதிமான்கள் கூப்பிடுதல் அவரை கேட்பார். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரே ஒரு தகுதி தான், நீங்க நீதிமானா இருக்கணும். நீ அவர் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ஒரு நாளும் ஒளியாதீங்க. ஒளியக்கூடிய அனுபவம் அந்த ஆண்டவரே நான் ஒரு பாவியா இருக்கேன், உங்க முன்னால் நிற்க தகுதி இல்லைன்னு சொல்லி உடனே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே மீண்டும் என்னை கண்ணோக்கி பாருன்னு சொல்லும்போது அவருடைய கண்கள், கனிவான கண்கள் நம்மை தேடும். அல்லேலூயா. பேதுரு மறுதலித்த பேதுருவை தான் பாட்டு, ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகிறார். பாருங்க, பேதுரு அங்கங்க ஓடி ஒளியார். பேதுரு அப்படியே, இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார். அவ்வளவுதான். அதிலேயே இருதய சுக்குநூறா உடைஞ்சிட்டு. இப்போ தேவன் ஒருவருடைய பார்வை உங்க மேல இருந்தா உங்க இருதயம் எப்பொழுது நொறுங்குண்டதா இருக்கும். அந்த பார்வை உங்களுக்கு மேல விழுந்திருக்க நினைக்காது. தேவனுடைய பார்வை விழுந்தா முதல்ல அடி எங்க விழும்? இருதயத்தில் விழும். ஆண்டவரே, நான் குறைவுள்ள மனுஷன்பா, நான் மாய்மாலம் பண்றேன், நான் ஓடி ஒளிகிறேன். அப்படி ஓடி ஒளிஞ்சி அப்படிப்பட்ட பேதுருவை கூட கர்த்தருடைய கனிவான கண்கள் தேடுகிறது. அல்லேலூயா. தேவன் காணக்கூடிய இடத்துல இருக்கணும். 2வது என்ன துறவு? லகாய்ரோயிங்கிற துறவு. துறவு ரொம்ப முக்கியம். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 13:14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மரண கண்ணி, ஆபத்து, விபத்து, நாசமோசம் இவர்களுக்கு தப்பணும்னா சபையில சொல்ற ஞாயிற்றுக்கிழமை போதிக்கப்படுகிற வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும்? இது ஊற்றா எடுத்துக்கிடணும். அநேகருக்கு இது கசப்பா இருக்கு, போர் அடிக்குது, பிரியமா இல்லை, ஏதோ ஒன்று பறிகொடுத்த மாதிரியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. போதகம் ஜீவ ஊற்று, பயப்படுதல் ஜீவ ஊற்று. இந்த ஊற்று ஒருபோதும் உங்க வாழ்க்கையில வற்றாதிருப்பதாக. அல்லேலூயா. இந்த ஊற்று தாங்க ரொம்ப ஸ்பெஷல். போதகம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று,
கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. இந்த ஊற்றை நீங்க தூர்த்து போட்டீங்கன்னா பிறகு ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? ஒரு தண்ணீரை கொடுக்கிறது, உங்க தாகத்தை தீர்க்கிறது, உங்க பசியை மாற்றுவது அந்த தண்ணீர் தானே. அந்த தண்ணீராகிய ஊற்றை நாம தூர்த்து போட்டால் எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஈசாக்கு லகாய்ரோயிங்கிற துறவுக்கு பக்கத்தில் இருந்தான். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன்கிற அனுபவத்தில் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. எப்போதும் உடைய கண்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கணும். நான் ஓடி ஒளிய மாட்டேன், மாம்சமானவுக்கு என்னை மறைக்க மாட்டேன், நான் மாய்மாலம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் வந்துட்டீங்கன்னா ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த பிரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு தருவாராக. இரண்டாவது வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இரண்டாவது பாயிண்ட், மாம்சமான உறவை அப்புறப்படுத்த வேண்டும். முதலாவது தேவன் காணக்கூடிய இடத்திலே குடியிருக்க வேண்டும். இரண்டாவது மாம்சமான உறவை அப்புறப்படுத்த. ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து. போதும். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு. ஆபிரகாம் யாரு? பரிசுத்தவான், ஒரு தலைமை, ஒரு முன்னோடி, விசுவாசிகளின் தகப்பன். நீ பாவியை விட்டு பிரியலாம், அப்படிதான் வேதம் சொல்லுது. நீ துன்மார்க்கனை விட்டு பிரியலாம், நீ அடங்காத சமுதாயத்தை விட்டு பிரியலாம். ஆனா நீ லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, நல்லா வாசிக்கும் போது நல்லா இருக்காது. எப்படியே ஆபிரகாமே, உன்னோடு கூட வந்த லோத்து, உனக்கு என்ன வாக்குத்தத்தின் மேன்மை கொடுக்கப்பட்டதோ அதே வாக்குத்தத்தினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருடைய ஆஸ்திய பூமி தாங்க கூடாதா இருந்தது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கும்போது இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு காரணம் இந்த ஆபிரகாம் தானே, நான் பெற்ற நன்மைக்கெல்லாம் காரணம் இவர் கூட வரப்போய் தானே சொல்லி நீ உன் பிடியை இருத்துவதற்கு பதிலாக பிடியை தளர்த்துகிறாய். தேவப்பிள்ளைய ஐக்கியத்தை விட்டு நீங்க இந்த உங்களை அறியாமலே உதரும் போது ஏதோ தவறு செய்கிறீர்கள். தவறான தெரிந்தெடுப்பு, கூடா நட்பு கேடாய் முடியும். பேட் கம்பெனி கரப்ட் குட் கேரக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:33. சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்குமா கொடுக்குமா? நிறைய பேர் கொடுக்குங்கிற மாதிரி இருக்கு. ஆகாத சம்பாஷணைகள், கூடா நட்பு கேடாய் முடியும். ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சா அவன் இருதயம் டக்கு டக்குன்னு அடிக்கணுமா இல்லையா? ஆனால் பிரிஞ்சாயா அப்போதான் அவன் கொடி கட்டி பாருங்க, ஆகா நல்ல வேலைப்பா, இவர் சும்மா எப்போ பார்த்தாலும் கத்தர் கத்தர்னு கிடப்பார். இன்னைக்கு நான் ஆசீர்வாதம் வந்துட்டு இனிமேல் ஜேன் வாழ போறேன், ஒரு தலைமையை நான் புறக்கணிச்சிட்டேன், இனிமேல் ஆசீர்வாதத்துக்கு எஜமான் நான் தான் அப்படிங்கிறது உன் இருதயத்தில் ஒன்று அறியாமலே மமதை ஒன்று உண்டாகும் என்று சொன்னால் ஆரம்பத்தில் அதனுடைய விளைவை நீ பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் ஏப்பா கர்த்தர் தான்ப்பா இப்படி விடுவிச்சிட்டாரு இந்த ஆபிரகாம்கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது யுரோக்கிளிதான் வந்தது என்று அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோமே. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சும்மா தேவ சித்தம், தேவனுடைய தெரிந்தெடுப்பு, அவங்கள்ட்ட கேட்டு செய்யணும். இது என்னது இது? இப்படி நீங்க வந்து தலைமையையும் உங்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல ஆலோசனையும் தள்ளும்போது ஆசீர்வாதத்தை உங்களை அறியாமலே தள்ளுகிறீர்கள். என்னுடைய ஆலோசனையை வெறுத்தீர்கள், என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நீங்கள் பயப்படும் காரியம் உங்களுக்கு வரும்போது நானும் ஆகடியம் பண்ணுவேன். எப்பா ஆகடியம் என்னது? கிண்டல் பண்ணுவார். அப்பா
ஏய் நல்லா இருக்கு, ஆண்டவர் கிண்டல் பண்ண அது வாழ்க்கை நல்லாவா இருக்கும்? உனக்கு நேராய் ஆலோசனை வருது. ஆலோசனை புத்திமதியும் என்னைக்கு உங்களுக்கு கசப்பா மாறுதோ அன்னைக்கு நீங்க உடனே ஆண்டவரே இவங்க சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உடனே தேவ சமூகத்துக்கு போங்க. நீங்க அந்த மனசு மேல சொல்லாதீங்க, கோமா பார்க்காதீங்க. ஆலோசனை புத்திமதி இழந்து குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் நஷ்டத்தை இழந்திருக்கு தெரியுமா? நஷ்டம், கஷ்டம், வறுமை, வியாதி. ஒரு சின்ன வார்த்தை தான், ஒரே ஒரு சின்ன வார்த்தையை மாத்திரம் அவங்களால சகித்து கொள்ள முடியல. ஆபிரகாம் சொன்னா அவன் தலைமை அப்படிதான் பேசுவான். தலை என்று சொன்னால் பேசத்தானே செய்யும், அதான் தலை. குடும்ப தலைவர்னா பேசதான் செய்வாரு, இங்க இருக்கிற போதகர்னா பேசதான் செய்வாங்க. அதற்காக ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அல்லேலூயா. எப்படி ரூத் வந்து நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. பாருங்க, அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடையாதுங்க. வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஜனவரி 1 கத்த பேசலையா, பரவாயில்ல, பேசாம இருந்தாலும் நல்லது. ஆனா அதே நேரத்தில் இந்த ஆராதனை உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் மேல உங்களுக்கு ஒரு பிரியம் உண்டானால், கர்த்தரை இன்னும் நெருங்கி கிட்டி சேர்ந்தால், எப்படி மொட்டையான ரூத்துடைய வாழ்க்கையை பட்ட மரம் போல இருந்த அவருடைய வாழ்க்கையை துளிர்விட செய்த ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வசந்த காலங்களை கொடுத்து உங்களுக்கு ஒரு அருமையான போவாசை காண செய்வார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தரலன்னா பரவாயில்லை, ஆனா நீங்க பிடிய நல்லா பிடிங்க. பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கம்பு மாதிரி ஆண்டரை பிடிச்சுக்கிடுங்க. சொல்லுவாங்களே, நான் கத்தரை பிடிச்சிட்டேன் பிரதர், சரியா பிடிச்சுக்கிடுங்க. சரியா பிடிச்சிட்டீங்க மேலே வந்துடுவீங்க. இந்த சரியான பிடி ஆபிரகாமை இவன் நல்லா பிடிச்சிருந்தானா இவ்வளோ பெரிய, நமக்கு எல்லாம் தெரியும், அவனோட அழிவு எல்லாம் தெரியும். ஆரம்பத்தில் ஜே 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 கத்தர் எனக்கு பெரிய காரியம் செஞ்சாருன்னு எல்லா இடத்துல சொல்லியிருப்பான். ஏன்னா போறாரு, முதல்ல சோதோமுக்கு எதிராக கூடாரம் போடுறான், சோதோமில் குடியிருந்தான். அடுத்தது சோதோமில் வாசல்ல உட்காந்து நியாயாதிபதியை மாறிட்டான். அப்பா எவ்வளோ பெரிய போஸ்ட்! ஆபிரகாம் பின்னால் கூஜா தூக்கிட்டு இருக்கேன், நான் எடுபடி ஆளா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்ச காலம்தான். கடைசியில் உடுத்த துணியோடு அந்த ஊரை விட்டு வெளியே ஓடி வந்தான். பார்க்க தானே செய்கிறோம். எல்லாம் இருந்துச்சு. சோதோமின் செழிப்பு, சோதோமுடைய எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும் எல்லாம் இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய நியாய தீர்ப்புன்னு வரும்போது அவன் ஒன்னையுமே மீட்டெடுக்க முடியல. தன்னுடைய மனைவி கூட அவ்வளவுதான் பரிதாபமான முடிவு. காரணம் நினைச்சிருப்பா, ஐயோ ஆபிரகாம். அப்பதான் கெட்ட பின்புதான் 8 புத்தி வரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது புத்தி வராது. கெட்டு போன ஐயோ நான் அப்படி செஞ்சிருக்கேன் இல்லையே, அப்படி செஞ்சேன் இல்லையே, ஐயோ நான் இப்படி செஞ்சேன் இல்லையே, இப்படிலாம் அழக்கூடாதுன்னு தான் சபையாகிய தோட்டத்தில் வந்து கர்த்தர் உங்களுக்கு அருமையான வார்த்தை மூலமாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நீங்க மாம்சமான உறவு அப்படின்னு சொன்னா, அந்த மாம்சமான உறவை நீங்க தான் என்ன செய்யணும்? ஆமா, அது கூடாது. அது பரிசுத்தமான இழந்துடக்கூடாது. பரிசுத்தமான இழந்தா ஆசீர்வாதம் போயிடும். துன்மார்க்கர், பாவிகள், மாய்மாலக்காரர், பரிகசிக்கிறவங்க, இவங்களை விட்டு நீங்க வேறுபட்டு ஒரு புனித வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போஸ்தலர் நடபடியில் பார்க்கிறோம், மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை விலைக்கு ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:40 வாசிக்கும் போது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். தேவன் ரட்சிக்கிறவர். அதே நேரத்தில் சில மாறுபாடான சந்ததி, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத ஐக்கியம், இவங்களை விட்டு நீங்க விலக்கும் போது உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்கிறீர்கள். அதாவது உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். ஆந்திரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அந்நியன் வந்து என்ன செய்யக்கூடாது? பிரயாசத்தை சாப்பிடக்கூடாது. அந்நியன் வந்து உன்னுடைய நன்மையை திருடிடக்கூடாது. ஆகையினால உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பெரிய கிருபை மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை விலக்கும் போது. ஆதியாமத்திலே வாசிக்கிறோமே, தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். நல்லதுன்னு கண்டதுன்னு சொல்லிட்டு அப்படி விடல, உடனே அங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு. வெளிச்சத்தையும் இருளையும்
வெளிச்சம் இந்த பக்கம் போ, இருள் இந்த பக்கம் போ. நல்லதுன்னு சொல்லிடுற ஆண்டவரே, நல்லதுக்கு மேலேயும் அது இன்னும் சிறந்ததா மாறணும்னா பிரிந்துதான் இருக்க வேண்டும். நீ ஆவிக்குரியவன் சொன்னால், நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்று சொன்னால், நீ பிரிந்து போய்தான் உன்னோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்ட வேண்டும். உன்னோட இருக்கிற தேவன் பரிசுத்த தேவனா, ஆசீர்வதிக்கிற தேவனா, நன்மைகளின் தேவனா? எப்பொழுது நீ பிரிந்து வா. ஓசியால வாசிக்கிறோமே, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9. ஓசியா 7:8-9. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட என்ன செய்யறாரா? அது யார் அந்நியன்? அந்நியன், வழிபோக்கன், அந்த வார்த்தைலாம் பைபிள் நல்லாவே சொல்லல. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் தேவனுடைய வீட்டாரும் நகரத்தாரும் தேவனுடைய பிள்ளைகளும் பண்ணையும் மாளிகையும் தோட்டக்காரரும் அப்படிப்பட்ட சுதந்திரத்தில் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்நியன் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. அல்லேலூயா. எப்ராயிம் அந்நிய ஜனத்தோடு என்ன செஞ்சிருக்கான்? அதாவது வேறு பிரிதல் என்கிறத நீங்க ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. உலகத்திலிருந்து வேறு பிரித்து கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு வேறு பிரிதல். அடுத்தது, இது துன்மார்க்கமான உலகிலிருந்து வேறு பிரிதல். சபையிலையும் இருக்கும். சிலர் மாம்சத்துக்குரியவர்களா, சிலர் ஆவிக்குரியவர்களா இருப்பாங்க. சிலர் எதை பார்த்தாலுமே மாம்சத்தின்படியே பார்ப்பாங்க. ஆனால் மாம்சத்தின்படியே பார்த்து குறை கண்டுபிடிச்சி குறை சொல்லி ஒரு என்னத்தையாவது ஒன்றை நூலை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யாது? நிலைத்து நிற்காது. ஆவிக்குரிய சந்ததிக்குள்ளே வந்தது பிறகு எல்லாவற்றையும் ஆவியின்படியே பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆவி அப்படின்னு சொன்னால் அது உற்சாகமாக இருக்காது. மாம்சத்தின்படி நடத்தப்படுவது பரவசமாக இருக்கும், ஆவியின்படி நடத்தப்படுவது பரவசமாக இருக்காது. ஏன்னா ஆவியானவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் எஸ் சொல்ல மாட்டார். அப்படி எஸ்ன்னு சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னா நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். மாம்சம் என்பது உங்களுடைய சுகத்தை தான் முதல்ல வைக்கும். ஆவிங்கிறது உங்கள் சுகத்திலிருந்து விடுவித்து அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த ஆவியில் நடத்தப்படுகிறது என்பது யாரோடு பழகணும், யாரோடு பழகக்கூடாது, யாரோடு பேச்சை குறைக்கணும், யாரோடு அறவே பேசக்கூடாது, யாரோடு பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிற சொல்கிறத மாத்திரம் நிறுத்திக்கிடணும். அப்படி நிறைய ஊழியர்களையுமே சிலர்கிட்ட அப்படி தான் இருக்கணும். எல்லாரும் என்ன தேவதூதர்கள் கிடையாது. அவங்க வேற நம்ம பார்க்குறோம், அவங்க காரியத்தை பார்க்குறோம். சில காரியங்கள் நல்லது ஆவிக்குரியது போல இருந்தாலும் அந்த ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை இருக்காது. அதில் ஆவிக்குரியது அப்படின்னு சொன்னால் அங்கே தன்னை மறைத்துக் கொள்வாங்க, ஒழித்துக் கொள்வார்கள். தேவன் அங்கே உயர்ந்திருப்பார். ஆனால் மாம்சத்துக்குரியதுன்னா நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் அப்படி பண்ணேன், நான் தான் அப்படி பண்ணேன். இதுதான் மாம்சத்தை முதல்ல வைப்பாங்க. எப்ராயிம் அந்நிய ஜனத்தோடு கலந்திருக்கிறான், அவன் திருப்பி போடப்படாத அப்பம். தோசையை திருப்பி போட்டால் தான் நல்லாயிருக்கும், அப்படிதானே? அது இப்போ உள்ள தோசை வந்து ரொம்ப பேப்பர் ரோஸ்ட், ரொம்ப ரொம்ப இலசு போல் இருக்கணும். அப்படின்னா தான் பிள்ளைகளுடைய வாய்க்கு போகுது. என்னைக்கு இந்த இலசா ஆச்சோ அன்னைக்கு தான் நோயே வரும். எங்கள் காலத்தில் எங்கள் அம்மா சுட்டு வைப்பாங்க, ஒரு தலைவாணி மாதிரி இருக்கும். 3 தோசை விட்டால் போதும், ஒரு நாள் ஃபுல்லாக தாக்கு பிடிக்கலாம். இப்போ ஒரு தோசையை மிட்டு போல் சுட்டி வச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ எலஸ், ஏன்னா அப்படி அவ்வளோ கூரம் நெய்ஸ். அது இது என்ன செய்கிறது? இது உடம்புக்கு கேடு, நாக்குக்கு கேடெல்லாம் உடம்புக்கு கேடுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத. நிறைய பாருங்கள், நீ வந்து ஏன் நிறைய பேர் டாக்டர் படிக்காங்க தெரியுமா? நோய் பெருக போதுன்னு அர்த்தம். டாக்டருக்கு ஏன் போட்டி போய் நிறைய நடக்குது? நோய் பெருக போகுது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும். அதனால் வரப்போகிற நோயாளிகளுக்கு எப்படி டாக்டர் அவசியம் தானே. அதனால் நிறைய டாக்டர்ஸ். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தயவுசெய்து நாக்களை எச்சி ஊறுகிறது ஒன்றும் வாங்கி கொடுக்காதீங்க. அப்படி கேட்டால் நாக்கை சுண்டி விடுங்கள். அல்லேலூயா. நான் சின்ன பையன்லாம் இருக்கும்போது ஸ்கூலுக்கு வெளியே கொடுக்காப்புளி, இலந்தப்பழம், ஒட்டுப்பழம், கலாக்காய், நெல்லிக்காய், கொய்யாக்காய் எல்லாம் மருத்துவ குணம். இவன் ஸ்கூலுக்கு ஏற்றாப்புல கடை போட்டிருக்கான், அவ்வளோ பாக்கெட்டில் தொங்குது.
உருண்டையாக இருக்குது, சக்கரை மாதிரி இருக்குது, நெளிவாக இருக்குது, சிப்ஸுங்க, லேப்ஸுங்க, அப்ஸுங்க, அப்சிஸ், அவ்வளோதான். எல்லாம் வாயில் போட்டு ட்ரிங்க்ஸ் பக்கத்தில் அவ்வளோ கலர் கலர் ட்ரிங்க்ஸாக பிள்ளைகள் குடிக்குது, கேன்கானாக குடிக்குது. இதெல்லாம் உள்ளே போகும்போது உள் பார்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கும். வரக்கூடிய நாட்களிலே ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் இதனால் நிறைய செல்வங்கள் உங்களை விட்டு விரயமாகும். இதுக்கு நீங்கள் தான் உங்களை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சாப்பாடை நீங்கள் தான் என்ன செய்யணும். நீங்களே சமைக்க மாற்றப்பட்டு அந்த என்னது சொமட்டா டொமாட்டா அப்படிலாம் வருதில்ல, அதுக்கு ஃபோன் அடிச்சுட்டு அப்படி இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை கெடுக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகளை அப்படி தான் மாறுவாங்க. ஒரு பிக் சாப்பர் நிறைய புரோட்டா வந்து இறங்குது, இந்த குடும்பம் எப்படி முன்னேறும்? வீட்டில் இருந்தால் ஒரு கஞ்சி வச்சு துவையல் சாப்பிட முடியாதா? நாக்கு அப்படி கேட்குதோ? சரி, உங்களை நான் ஏசுகிறேன், என்ன நீங்கள் என்னது சாப்பிட்டுப்பாங்க. சரி, ரைட்டு. மாம்ச உறவுகள் என்ன செய்யணும்? நீங்கள் அப்புறப்படுது. ஏன்னா சொல்ல வேண்டியது சொன்னால் உங்களுக்கு கஷ்டம், சொல்ல வேண்டியது சொல்லாமல் போனால் எனக்கு கஷ்டம். கத்தரன்ட்ட கேட்பார், நீ சொன்னியே அப்படிம்பார். வெறும் வசனத்தை மாத்திரம் சொல்லக்கூடாது. எனக்கு கண்ணு கூட பார்க்குறோமே நிறைய பிள்ளைங்க வியாதிப்பட்டு நிறையா சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய சோடா போட்டு கண்ணாடி போட்டிருக்கான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கான். நான் பிள்ளைய கூட போயிருக்கேன். அவன் அப்பா எங்கன்னு இப்படி பார்க்கான். அப்போ எங்கே பார்க்கணும் கூட தெரியல பாருங்க, அந்தளவு கண்ணு அவன் கண்ணு எங்கே இருக்கு பார்த்தா கண்ணு இருக்கு, அந்த ஒரு மாதிரி கிளார் அடிக்குது, இவ்வளோ பெரிய தடி கண்ணாடி. காரணம் செல்லு. பிள்ளைகளே பார்த்துக்கிடுங்க, செல்லு ஒல்லுன்னு பண்ணிங்க கண்ணு அவுட் ஆயிரும். தேவன் நல்ல கண்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கண்கள் தேவனை தரிசிக்கணும். அல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கணும். தேவனை நம்மளை வந்து ஒரு வியாதியாக பலவீனமாக படைக்கவே இல்லை, நல்ல ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாரு. இந்த ஆரோக்கியத்தை காத்துக்கொள்றது நம்முடைய பொறுப்பு இருக்கு. ஆசீர்வாதத்தை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் பிரியத்தை நீ கெடுத்துறாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி வளருங்க. அல்லேலூயா. திருப்பி போடப்படாத அப்பம், அதுலேருந்து போகுது வார்த்தை பாருங்க. திருப்பி போடப்படாத நீங்களும் நானும் கிதியோன் நன்றாய் சுடப்பட்ட அப்பம். நியாயாதிபதிகள் 7:13. நியாயாதிபதிகள் 7:13. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அல்லேலூயா. போதும். நன்றாய் சுடப்பட்ட ஒரு அப்பமாகிய கிதியோனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. திருப்பி போடப்படாத எப்ராஹிம்னால நிறைய வேதனை தான் வந்துச்சு. நீங்களும் நானும் நன்றாய் சுடப்பட்ட அப்பத்தை போல இருந்தால் நம்மை கொண்டு கர்த்தர் மீதியானியரை முறியடிப்பார். நிறைய ஜாதிகள் நிறைய வல்லமைகளை கீழ்ப்படுத்துவோம். அவைகளுக்கு மேல் நமக்கு ஒரு ஆளுகை தருவார். அல்லேலூயா. ஆகையினால மாம்சமான உறவுகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. யாரை விட்டு விலகணும், யாரை ஒதுக்கி இருக்கணும், யாரை கண்ணுகாண தேசத்தில். ஆமாம், சிலரை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படவே படாதீங்க. உங்கள் ஆவிக்கு லைஃப் போயிடும். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு ஐக்கியம் இதில் ரொம்ப முக்கியம். சிலர் இன்னைக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. எல்லாரோட சிரிப்பாங்க, எல்லாரோட பேசுவாங்க, இங்கே வந்து ஆவியில் நிரம்புவாங்க. அது என்ன ஆவின்னு தெரியாது. லோத்து சோதோமில் இருந்த வரைக்கும் இந்த சோதோமின் ஆவி தான் அவனை பிடிச்சிக்கிட்டு. சோதோமின் ஆவி என்னப்படிப்பட்ட ஆவி? பொல்லாத ஆவி. அது பிள்ளைகளையும் பிடிச்சது, சந்ததியே சீரழித்துட்டு. எங்கே போறீங்களோ, எங்கே வாசமாக இருக்கீங்களோ அந்த ஸ்மெல் தான் உங்கள் மேலே வரும். மீன் கடையிலே போய் 24 மணி நேரம் இருந்துட்டு மேலே வந்து அவங்க மேலே செண்டு வாசமாக அடிக்கும். கருவாட்டு கடையிலே போய் உட்காந்தா கருவாட்டு ஸ்மெல் தான் அடிக்கும். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான். யாரோடு ஐக்கியமாக இருக்கணும்? கொடிய காலம். சாத்தா எல்லாரையும் வஞ்சிக்கிறான், சபையை வஞ்சிக்க கூடாது. வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை உணர்த்துகிறார். உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 3வது ஜெபம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஆதியாகமம் 31:40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன் என்கிற மாம்சமான ஒரு பாடுகளை சொல்றாரு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் தந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நானும் காத்துக்கொள்ளணும் அப்படின்னா ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபம் ஒரு நல்ல உழைப்பு. ஜெபம் ஈஸியானது எளிதானதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும்
ஜெபிக்க வேண்டிய பிரகாரமாக ஜெபிக்க பழகலன்னு அர்த்தம். உண்மையான ஜெபம் என்பது முதலாவது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, உங்களை மாற்றும். அல்லேலூயா. உண்மையான ஜெபம் நம்மை யாருங்கிறத நிதானிக்க வைக்கும். நீங்கள் நீண்ட நேரம் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கங்கும்போது கர்த்தர் உள்ளத்தில் கிடக்கிற அந்த குப்பை, அழுக்கு, மாசு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடுவார். நீண்ட நேரம் ஐக்கியப்படும் போது தான் இந்த காரியம் நடக்கும். யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வெயில், குளிர் இதெல்லாம் சரீரத்தை பட்சித்தது. அதே போல உண்மையான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய நன்மைகளும் உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா ஜெப ஜீவியத்தில் வளர வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோட தான். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 4:20. நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். 21ஆம் வசனம். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களில் பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காண மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா தூங்கி போய் படுக்க கூடாது, அதுக்கு பிறகு தான் அலர்ட் ஆகணும். ஏன்னா இந்த யுத்தம் அப்படின்னா இந்த நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் இப்படி நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்கள் பாதி பேர் கிழக்கு வெளுக்கு நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை. அல்லேலூயா. தேவன் யுத்தம் பண்ணாலும் நம்முடைய பங்கு ஒன்று இருக்கு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறது ஒரு விசுவாச அறிக்கை. அந்த செய்து முடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதான் நம்ம லைஃப். இன்னைக்கு தேவனுடைய கருத்தில் வருகிறத மாத்திரம் நம்ம பிடித்துக் கொள்றோம். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லியிருக்காரு, நான் அமைதியாக இருக்கிறேன், ஆனால் ரொம்ப மாதிரி ஜோம் பண்ணல. இப்படி வாக்குத்தத்தம் வந்த பிறகுதான் இனிமேல் அலர்ட் ஆகணும். ஒரு பக்தன் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் கிடைத்தால் நீ படுக்கை அறைக்கு போகக்கூடாது, ஜெப அறைக்கு போ. 1ஆம் தேதி உங்களை ஆசிரிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா, ஆண்டவரே நல்ல வாக்குத்தத்தம், இது ஒரு கரு மாத்திரம்தான், இது நாளுக்கு நாள் வளர்ந்து அது கனியா கையில் ஏந்தணும். அல்லேலூயா. கையில் ஏந்தணும். அது வரைக்கும் போராட்டம் வரும். ஆசீர்வாதங்களின் நன்மைகளை கெடுப்பதற்கு சாத்தான் பல விதத்திலையும் அவன் போராடுவான். ஆனா இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் தேவன். எப்பொழுது நீங்கள் தேவனோடு கூட இணையும் போது, நாமும் தேவனும் இணைந்து தான் இந்த யுத்தத்தை செய்கிறோம். ஒன்று, தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி, அந்த ஜெயத்தை எப்படி மேற்கொள்ளணும், எப்படி செய்யணும், எப்படி ஆண்டவரோடு இணைந்து கொள்ளணும், அந்த காரியத்தை எல்லாம் நமக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாதையில் நமக்கு எப்பொழுதுமே இது ஜெயத்தின் பாதை தான். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னும் சில காரியத்தில் ஜெயம் வரல அப்படின்னா உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் சீர்திக்கி பாருங்க. உங்கள் ஜெபத்தில் பாவ அறிக்கை இருக்கா? உங்கள் ஜெபத்தில் உங்களை நல்லா உணர்றீங்களா? நம்மை முழுவதுமாய் உணர்ந்தால் அந்த ஜெபம் செம்மையானவர்களின் ஜெபமாய் மாறும். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எசேக்கியேல் 30:37. இந்த நன்மைகளை செய்யும்படி சாரி 36-37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பத்தை ஒரு நாள் நிப்பாடக்கூடாது. உண்மையான ஜெபங்கள் ஒரு நாள் தோற்று போகாது. ஜெபிங்க, ஜெபித்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் நோ சொல்லவே மாட்டார். ஒன்று, ஜெபத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பதில் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தேவையான நன்மைகளை உங்களுக்கு தந்துடுவார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து, நான் என்ன இப்படிலாம் எதிர்பார்த்தேன் அப்படியான உங்கள் சமாதானம் பாதுகாக்கப்படும். ஜெபத்தில் ரொம்ப முக்கியம்
இன்னைக்கு நிறைய பேர் நான் கேட்டது கிடைக்கலையே, நான் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நீ கேட்டதெல்லாம் தருவேன்னு சொல்லல ஆண்டவர். ஃபஸ்ட்டு தேவ சமாதானம். இந்த லைஃப் எனக்கு உண்மையிலே தேவன் கொடுத்த லைஃப். இந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் கொடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தாரார் அப்படின்னு சொன்னால் இதுதான் பெஸ்ட் அங்கீகாரம். அல்லேலூயா. கடைசியாக வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்வேன் என்று சொன்னாலும் அதற்காக ஒரு காத்திருத்தல் அவசியம். காத்திருத்தல் என்பது உங்களுடைய ஆவிக்குரிய தசைகளை வலுப்படுத்துமோ? ஆவிக்குரிய தசைகளை வலுப்படுத்தும். அதே நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்கிற நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற கழிவுகள் வெளியே போகும். காத்திருக்கும் போது நடக்கிறது, நீங்கள் பலவானா மாறுறீங்க. அடுத்தது தேவையில்லாது உங்களை விட்டு வெளியே போகிறது. தேவையில்லாது வெளியே போனால் தேவையான ஆசீர்வாதம் தானாகவே உள்ளே கடந்து வரும். அல்லேலூயா. எந்த ஒரு நன்மைக்காகவும் நீங்கள் அதிகமாக காத்திருங்கள். காத்திருக்கிற அனுபவம் ஒரு கடினமான அனுபவம், இனிமையானதே கிடையாது. நம்ம பஸ் ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட் கிடச்சிருக்குன்னா அது சந்தோஷமா திக்குங்க, ஐயோ கன்ஃபார்ம் ஆகுதோ ஆகலையோ. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தா அது உண்மையிலே அது நன்மையாக தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நீங்கள் காத்திருக்க பலவானாய் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று விலகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் பலமும் ஆகிறீர்கள். உங்கள்கிட்ட பலவீனங்கள் போய் உங்களை பரிசுத்தமாக மாற்றுது, பலசாலியாக மாற்றுது. இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் காத்திருக்கிற அனுபவம். நீ கர்த்தருக்கு காத்திருந்தால் புது பலன் அடைவாய், கழுகளைப் போல உயர பறப்பாய். ஹல்லேலூயா. இந்த அனுபவங்கள் நம்ம வளரும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு ஒரு நாளும் கடந்து போகாது. 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் காணக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இருங்க. 365 நாளும் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிடாதீங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன மாதிரி தேட வச்சிடாதீங்க. அவருக்கும் உங்களுக்கு இடையில திரை விழுந்துடக்கூடாது. ஒரு மதில் சுவர் எழும்பிடக்கூடாது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருப்பேன்னு சொன்ன போல அவர் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா அவருடைய பார்வையே உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. 2வது, மாம்சமான உறவுகளை நீங்களே என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். அதே நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய உறவுகளை விட்டுறாதீங்க. ஆபிரகாம் உங்களுக்கு தலைமை, இதில் நீங்கள் நிலைத்திருங்க. 3வது, ஜெபம், இது ஒரு நல்ல உழைப்பு. 4வது, காத்திருக்குதல். இந்த 4 நன்மைகளையும் இந்த 4 சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய, சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய, ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நான் தேவனோடிருப்பேன்.
ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், என் சபையை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. என்னை, என் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை என் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். தேவனே, நீர் காணக்கூடிய இடத்துல நான் இருக்கட்டும் ஆண்டவரே. வேற எங்கேயும் ஓடி ஒளிய கூடாதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் அப்பா? இந்த துன்பம், இந்த துயரம் என்னை ஒருபோதும் உங்களை விட்டு பிரிக்க கூடாது. நான் ஓடி ஒளிய கூடாது. வேறொரு வயல் இனி போக மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. மாம்சமான உறவுகளை என்னை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. அதே நேரத்தில் ஆவிக்குரிய உறவுகளை விட்டு நான் ஒருபோது உதறி தள்ளக்கூடாது ஆண்டவரே. கிருபைகளை தாரு, கிருபைகளை தாரு ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றாய் ஜெபத்துல வேறு உண்ட வேண்டும் அப்பா. இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. காத்திருக்கணும் உங்க சமூகத்துல. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நன்மையை நான் நிறைக்கும்படியா ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய தேவை இது, இந்த வாரத்தில் தேவை, இந்த மாதத்தில் தேவை, வரக்கூடிய நாட்களில் தேவை, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். லகாய் ரோயி. ஹல்லேலூயா. ஈசாக்கு அந்த துறவு பக்கத்தில் இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இது ஆசீர்வதிக்கிற இடம், இது லகாய் ரோயி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோறு பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஐயா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. நீண்ட கால ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். வருகை நாளை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்க ஒரு பரிசுத்த ஜீவித்தை தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, போதருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. சோதரையா. தொழுவத்தில் அல்லாத இன்னும் அநேக ஆடுகள் உண்டு. எல்லாரையும் கொண்டு வாருங்கப்பா. நாங்கள் பெற்ற இந்த பாக்கியத்தை அவர்களும் பெற வேண்டும் அப்பா. கிருபை தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.